ஓம் நமோ வெங்கடேஷாய். சென்னையிலேருந்து ஒன் டே ட்ரிப்பாக காலையில் கிளம்பி நேற்று உகாதிக்கு திருப்பதிக்கு போய் பெருமாளை 1 மணி நேரத்தில் தங்கக்கவச அலங்காரத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு சேம் டே ரிட்டர்ன் ஆன என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். 300 தர்ஷன் டிக்கெட் உகாதிக்கு புக் பண்ணிட்டோம். ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். திருமலா திருப்பதி டூரிசமில் 300 ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் கொடுக்கறது கிடையாது. ஸ்லாட்டு உகாதி அன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்லாட்டே 1 மணிக்கு தான் இருந்தது. அதனால் 1 மணிக்கு புக் பண்ணிட்டோம். அக்காமடேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் குறைஞ்சது 2 பேருக்காவது தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். நான் எனக்கும் என்னோடய கசன் அவங்களுக்கும் 300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். நான் சென்னையிலேருந்து வந்தேன் திருப்பதிக்கு. அவங்க ஊர்லேருந்து திருப்பதிக்கு வந்துட்டாங்க. சென்னையிலேருந்து திருப்பதிக்கு காலையில் சீக்கிரமாக கிளம்பி போனோம் அப்படின்னா 5:30 மணிக்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து ரேணுகுண்டா வழியாக விஜயவாடாவுக்கு போகிற வந்தே பாரத் இருக்குது. டிக்கெட் கொஞ்சம் காஸ்ட்லி தான், இருந்தாலும் நம்ம ட்ரெயின் ட்ராவல் போகிறதே தெரியாது. 5:30 மணிக்கு இங்கே சென்ட்ரலில் எடுக்கிறாங்க அப்படின்னா ஷார்ப்பாக 7:10 நம்ம ரேணுகுண்டாவில் இருப்போம். ஜேர்னியும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். 534 ரூபா டிக்கெட் காஸ்ட் ஒருத்தருக்கு. அந்த 534 ரூபாவில் நம்ம திருப்பதிக்கு போயிட்டே வந்துடலாம். இருந்தாலும் சீக்கிரமாக போகணும் அப்படின்னா இந்த ட்ரெயின் கன்வீனியண்ட்டாக இருக்கும். 534 ரூபாய்க்கு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. அந்த டீ காஃபி பேக்கெட் அந்த செட்டோடு நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும். கோச் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெயின் ஜேர்னி கன்வீனியண்ட்டாக இருந்தது. நான் ஃபுட்டு மார்னிங் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ ட்ரெயின்லேயே சாப்பிட்டுட்டேன். ஃபஸ்ட்டு திருச்சானூருக்கு போகிறதா தான் பிளான். திருச்சானூரில் டிக்கெட் எதுவும் புக் பண்ணல. உகாதிக்கு க்ரௌட் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சரி திருமலைக்கு போயிட்டு ரிட்டர்னில் வேலாம் போகலாம் அப்படின்ட்டு ரேணுகுண்டாலேருந்து திருமலா பஸ் ஏறிக்கிட்டேன். 105 ரூபா நான் ஏசி பஸ். ஒரு 4-5 பேர் தான் இருந்தோம். க்ரௌடே இல்லை பஸ்ஸில். எப்போவுமே உகாதிக்கு திருப்பதி தரிசனத்துக்கு போயிடுவேன். ஒரு சில நாட்கள் திருப்பதிக்கு போகிறோம் அப்படின்னா கூட்டம் இருக்காது. அந்த மாதிரி தான் உகாதிக்கு பெருசாக க்ரௌடு இருக்காது. போன வருஷம் கொஞ்சம் க்ரௌடு இருந்தது வீக்கெண்டுங்கிறதுனால. அதுக்கு முந்தின வருஷத்தெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் க்ரௌடு அதிகமே தவிர அது திருப்பதிக்குன்னு ஒரு ஹெவி க்ரௌடு இருக்கலாம் அப்படிலாம் கிடையாது. நேற்றும் அப்படி தான். இப்போ 1 வீக்காக பார்த்திங்கன்னா சடனாக க்ரௌடு அதிகமாக தான் இருக்குது, எக்ஸாம் டைமாக இருந்தாலுமே. ஆனால் நேற்று அவ்வளோக்கா க்ரௌட் கிடையாது இந்த ஒரு வாரத்தை கம்பேர் பண்ணுறப்போ. அண்ட் உகாதிக்கு எப்போவுமே கோயிலாக இருக்கட்டும் பெருமாளாக இருக்கட்டும் அலங்காரம் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் திருப்பதிக்கு உகாதிக்கு டேட் சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு க்ரௌட் இல்லாமல் தரிசனம் செய்துட்டு வந்துடலாம். ரேணுகுண்டாவில் பஸ்ஸு கிளம்பி திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு போயுமே ஒரு 4 பேர் தான் ஏறியிருப்பாங்க. அவங்க அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம். அலிப்பிரி டோல் பாருங்கள், இப்போல்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் நல்ல க்ரௌடு இருக்குது அலிப்பிரி டோலில். ஓன் வெஹிக்கிள் எல்லாம் வந்தோம் அப்படின்னா 20 to 25 நிமிஷமாவது மினிமம் ஆகுது. பட்டு டோட்டலாகவே நேற்று க்ரௌட் கிடையாது அலிப்பிரி டோல்லையே. ஸோ சீக்கிரமாகவே செக்கிங் முடிச்சுட்டு பஸ் ஏறியாச்சு. அண்ட் ஜிஎன்சி டோல் ஸ்டார்டிங்கே பாருங்கள், மலர் அலங்காரத்தில் உகாதி வைப்ஸ் செம்மையாக இருந்தது. ஜிஎன்சி ஆர்ச்சே. இப்போல்லாம் ரேணுகுண்டாலேருந்து கிளம்புற பஸ் ஆக்சுவலாக திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷன் தான் போகும். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா மாதவம் காம்ப்ளெக்ஸ் கிட்டே இருக்கிற கோயில் எல்லையம்மன் கோயில் இது. இங்கே வந்து இறக்கி விடுறாங்க. சில டைம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் திருமலா பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகும். பட் இப்போது நான் ரீசெண்டாக வந்தப்போலாம் இங்கே தான் இறக்கி விட்றாங்க. இது மாதவம் காம்ப்ளெக்ஸ் எல்லையம்மன் கோயில். இறங்கி அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே ஆஞ்சநேயர் இருக்கார் மரத்துக்கிட்ட, அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு இங்கேருந்து நடந்து கோயிலுக்கு போயிட்டேன். அப்படியே மெயின் ரோடுக்கு போய் ரைட்டில் திரும்பணும் அப்படின்னா ஃபுல்லாக இறக்கம் தான். ராமகிஜா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். கோயில் அலங்காரம்லாம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த கோயில் அலங்காரத்தை பார்த்துட்டு உங்ககிட்ட வீடியோ கூட ஷேர் பண்ணினேன். ரொம்ப அழகான தீம். நேற்று ராமநவமி வர்றதுனால ஃபுல்லாக ராமர் பேஸ் பண்ணியே கோபுரத்துக்கிட்ட பாருங்கள், அங்கேயும் ராமர் சீதா ஆஞ்சநேயர் இருந்தாங்க. விஐபிஸ் எல்லாம் அப்போ தான் தர்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் காலையில் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறப்போ கோபுரத்துக்கு முன்னாடி அந்த கிட்டெல்லாம் அனுமதிக்கல. ஆனால் அதுக்கப்புறம் அந்த எல்லா அலங்காரத்தையும் கிட்ட போய் நம்ம பார்த்துட்டு வர மாதிரி விட்டாங்க. ஸோ அங்கேயே ஆல்மோஸ்ட் 10:15 ஆகிடுச்சு. எங்களுக்கு தெரிஞ்சவங்க ரூம் போட்டிருந்தாங்க. அவங்க ரூம்லேயே போய் லக்கேஜ் மொபைல்லாம் வச்சுட்டு ஆதார் தர்ஷன் டிக்கெட்
ஒரு சின்ன பேக் மட்டும் எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம், விட்டால் அப்படியே போவோம், இல்லைன்னா நம்ம திருப்பி வந்துடுவோம் அப்படிங்கிற பிளானில் தான் ஏடிசி சர்க்கிளில் போய் பார்த்தா அலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணுறப்ப மணி 10:45 காலையில் எக்ஸாக்டாக. இப்போ 300 தர்ஷன் டிக்கெட் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே இந்த வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் 1க்கு பக்கத்தில். மொபைல் எடுத்துகிட்டு போகல, அதனால் நான் வீடியோ எடுக்கலை. ஸோ அதில் தான் ஜாயின் பண்ணால் அதுலேயே க்யூட்டர் இருந்தால் சில டைம் ஜிக்ஸாக் மாதிரி விடுவாங்க, அப்படியெல்லாம் இல்லை, டைரெக்டாக விட்டாங்க. அந்த நேராக ஏறணுன்னு ஒரு பிரிட்ஜ் வரும் ஏடிசி சர்க்கிள் கிட்ட, ஒரு யூட்டர்ன் எடுத்தோன்னே இன்னொரு பிரிட்ஜ் வழியாக தான் நம்ம கீழே இறங்கி உள்ளே போவோம். அங்கே எங்களை ஒரு 100 பேர் போல் ஸ்டாப் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் தான் அலோ பண்ணிட்டாங்க. ஸ்கேன் பண்ணுற இடத்துக்கிட்ட லக்கேஜ் டெபாசிட் பண்ணுவோம்ல, அங்கே பார்த்தா நிறைய பேர் இந்த லக்கேஜை டெபாசிட் பண்ணுறதுக்கு இருந்தாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டேன் எத்தனை மணிக்கு அலோ பண்ணாங்கன்ட்டு. 10:15 அவங்க ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் ஜாயின் பண்ணுறப்போ 10:45. லக்கேஜ் கொடுக்குற இடத்துக்கிட்ட கவுண்டரில் க்யூ இருந்தது. நாங்கள் லக்கேஜ் எல்லாம் எதுவும் இல்லை, மொபைல்லாம் எதுவும் இல்லை, ட்ரெஸ் கோட் படி தான் போயிருந்தோம். வேஷ்டி மஸ்ட்டு, ஜென்ஸுக்கு, லேடிஸ்க்கு சாரி, சுடிதார் போட்டிருந்தா, துப்பட்டா. ஸோ ஸ்கேன் பண்ணிவிட்டு எகெயின் ஒரு பேக் செக்கிங் வரும், அதையும் தாண்டி போனால் சரி கம்பார்ட்மெண்ட்டில் எப்படி உட்கார வைப்பாங்க அப்படின்னு நினச்சோம். பார்த்தா 29வது கம்பார்ட்மெண்ட் வழியாக டைரெக்டாக தரிசனம். செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இந்த வெளியில் வரும்போதே எல்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு க்யூவில் ஜாயின் பண்ணி பேக் செக்கிங் முடிச்சதுக்கப்புறம் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டேர்ன் எடுப்போம்ல, அங்கே கொஞ்சம் க்ரௌட் இருந்தது திருமலை நம்பி சன்னதி போகிறதுக்காக. அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம சேனல் மூலமாக பழக்கமான ஒரு சிஸ்டர், அவங்கள பார்த்து மீட் பண்ணோம். கொஞ்சம் தூரம் கூட வந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க படி ஏறி போகிறதுக்கும் லைன் இருந்தது, எலிஃபண்ட் பிரிட்ஜ் வழியாக ஓப்பனில் இருந்தது. நாங்கள் திருமலை நம்பி சன்னதி வழியாக போயிட்டோம். வியாழக்கிழமை எப்பொழுதும் பெருமாள் நேத்திர தரிசனத்தில் இருப்பார். ஆனால் நேற்று உகாதிங்கிறதுனால நாம தரிசனத்துக்கு போகிற அந்த டைமில் அலங்காரத்தில் இருப்பாரா இல்லை நேத்திர தரிசனத்தில் இருப்பாரான்ட்டு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அதை மனசில் நினச்சிக்கிட்டே மகாத்வாரம் தாண்டி உள்ளே போகிறப்போ பேரி மேளம் வாசிச்சுட்டு இருந்தாங்க. எப்போவுமே ஒரு நாளைக்கு 3 முறை கோயில் உள்ள துலாபாரம் கொடுக்குற இடத்துக்கிட்ட ஒரு பெரிய மேளம், ஒரு குட்டி மேளம் இருக்கும் ப்ளூ கலரில், அதுதான் பேரி மேளம். காலையில் 11 to 12, சாயந்தரம் 6 மணிக்கு, எகெயின் நைட்டு 11 to 12 வாசிப்பாங்க. 10:45 க்யூவில் ஜாயின் பண்ணோம். மகாத்வாரம் தாண்டி இந்த கொடிமரத்துக்கிட்ட வந்து நிற்கிறப்போ 11:45 எக்ஸாக்டாக மலர்களால் அவ்வளோ அழகாக படிக்காவலி அந்த கொடிமரத்தை சுற்றிலாம் கிராண்டாக டெக்கரேஷன் செய்திருந்தாங்க. அண்ட் படிக்காவலிக்கு ரைட் சைடில் ராமர் கிருஷ்ணர் இந்த ஃபோட்டோ வச்சு அவங்களுக்கும் நல்ல கிராண்டாக டெக்கரேஷன் செய்திருந்தாங்க. வெண்டி வாக்கில்கிட்ட கிராஸ் பண்ணுறப்போ 11:46 இந்த ரைட் சைட் கதவு மேலே உலகளந்த பெருமாள் இருப்பார், லெஃப்ட் சைட் கதவு மேலே கஜேந்திர மோட்சம். அவங்கள சேவிச்சுட்டு உள்ளே அப்படி ஜஸ்ட் என்ட்ரானோன்னு லெஃப்ட் சைட் செவத்துள்ள குட்டி கிருஷ்ணர் இருப்பார், அப்படியே அந்த செவத்து மேலேயே செய்திருப்பாங்க. அண்ட் எதிர்த்தாப்பில் ரெங்கநாதரையும் சேவிச்சுட்டு மிடில் க்யூவில் பங்காரு வாக்கிலி உள்ள ஜாயின் பண்ணோன்னே லெஃப்ட் சைட் தூணில் வராக சுவாமி தாயாக இருப்பாங்க, அவங்கள சேவிச்சுட்டு ரைட் சைட் கருடாழ்வார்க்கும் பெரிய பெரிய மாலைகள் போட்டு அலங்காரம் மேலே தசாவதாரங்களை பார்த்துக்கிட்டே கரெக்டாக பங்காரு வாக்கிலியில் இருக்கிறப்போ 11:47 ரைட் சைடில் பளிச்சின விளக்கு சர்வபூபால வாகன சேவாவில் மலையப்ப சுவாமி தாயாரை ரொம்ப அருமையான அலங்காரத்தில் உட்கார பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே ஆஸ்தானத்தப்போ நம்ம போகிறோம் அப்படின்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சர்வபூபால வாகன சேவாவில் மலையப்ப சுவாமி தாயாருக்கு நல்ல அலங்காரம் செய்து பங்காரு வாக்கிலிக்கு கருடாழ்வாருக்கு ரைட் சைடில் நல்ல பளிச்சின லைட் போட்டு உட்கார வச்சுருப்பாங்க. அவரை பார்க்குறதா இந்த சைடு மூலவர் தங்க கவசத்தில் இருந்தார் பெருமாள். யாரை பார்க்குறதுனே தெரியல. ஒரு சைடு அந்த நடந்து போவோம்ல முன்னாடி வரைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஹாப்பி உகாதி சொல்லிக்கிட்டே இந்த சைடு மூலவரை ஒரு வாட்டி, அந்த சைடு உற்சவரை ஒரு வாட்டி. சரி உற்சவரை வெளியில் பார்த்துக்கலாம், மூலவர் இங்கே வந்தால் தான் பார்க்க முடியும், அதுவும் தங்க கவசத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு மனசில் சுதாரிச்சுக்கிட்டு திருப்பாதத்துலேருந்து திருமுடி வரைக்கும் நல்லா கிளியராக பார்க்க முடிஞ்சது. தள்ளி விடலை. நிறைய மாலைகள் அந்த டைமில் இல்லாததுனால தங்க கவசம் பளிச்சுன்னு இருந்தது. சங்கு சக்கரம் அந்த வரதஹஸ்தம் எல்லாமே சேவிச்சுட்டு உள்ள ராமர் இருக்கார், கிருஷ்ணர் இருக்கார், அவங்களுக்கும் ஹாப்பி உகாதி சொல்லிக்கிட்டே வெளியில் வந்து தங்க கிணறு கிட்ட ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருந்து இந்த சைடு வரதராஜ பெருமாளை சேவிச்சுட்டு தீர்த்தம் சடாரி கொடுத்துட்ருந்தாங்க. அண்டு பிரகாரம் சுற்றி வர்றப்போ ஸ்ரீ ராமானுஜர் அப்படியே செதுக்கியிருப்பாங்க. அதாவது விமான வெங்கடேஸ்வர சுவாமி இருப்பார்ல, அவரை ஒட்டி அப்படி திரும்பிடக்கூடாது. விமான வெங்கடேஸ்வர சுவாமிக்கு அப்படி திரும்புறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கீழே ஒரு பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்துக்கிட்ட உட்காந்துருங்க,
அந்த பலிப்பீடத்தை ஒட்டி இருக்கிற செவத்தில் பார்க்கணும். ரொம்ப அழகாக ஸ்ரீ ராமானுஜரை செதுக்கியிருப்பாங்க. அங்கே அவரை நமஸ்காரம் செய்து ஸ்ரீமதி ராமானுஜாயன்னு சொல்லிட்டு படி ஏறி மேலே விமான வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசனம் செய்துட்டு ராமானுஜர் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு தூண் கிட்ட இருந்தால் யோக நரசிம்மரோட திருமுகம் நல்லா கிளியராக தெரியும். அங்கே அவரை சேவிச்சுட்டு பாஷ்யக்காரில் சன்னதி ராமானுஜர் சன்னதியில் ஸ்ரீ ராமானுஜருக்கும் மலரால் அலங்காரம் மஞ்சள் கலர் வஸ்திரத்தில் ரொம்ப அழகாக இருந்தார் பார்க்குறதுக்கு. ஓம் ராமானுஜாய வித்மகே தத்வார்த்ததாய தேமகே தன்னோ லக்ஷ்மண முனி பிரஜோதயாத்துன்ட்டு அந்த ராமானுஜர் சன்னதி முன்னாடி ஒரு மண்டபம் இருக்கும். அங்கேருந்து தான் ராமானுஜர் திருமலையில் நம்ம என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் சொன்னார். ஸோ அவரை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த மண்டபத்தில் கை வச்சு நமஸ்காரம் செய்துக்கிட்டு அப்படியே வெளியில் வர்றப்போ கொஞ்சம் க்ரௌட் இருந்தது. அண்டு தயிர் சாதம் பிரசாதமாக கொடுத்தாங்க. தயிர் சாதம் பிரசாதம் கொடுக்குற இடத்துக்கிட்ட தூணில் ராமரும் ஆஞ்சநேயரும் இருப்பாங்க. அப்படியே வகுலமாதா மேலே பெருமாள் படுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோவும் இருக்கும் அந்த லட்டு ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துக்கிட்ட. அவங்களையும் தரிசனம் செய்துட்டு அந்த தயிர் சாதமும் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வர்றப்போ மணி 12:05 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாப் பண்ணிட்டாங்க தர்ஷன். நாங்கள் வெளியில் வர்றப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த க்யூலேயே யாருமே கிடையாது. இருக்கிறவங்கள மட்டும் தரிசனம் பார்க்க வச்சு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா பெருமாள் ஆக்சுவலாக உகாதிக்காக காலையிலேருந்து தங்க கவசத்துலேயும் வைர கிரீடத்தில் இருந்தார். அதை சொல்ல மறந்துட்டேன். வைர கிரீடத்தில் தான் இருந்தார். மத்தியானம் 12 மணிக்கு மேலே பக்தர்களை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீத்திர தரிசனத்துக்கு பெருமாள் அலங்காரம் செய்கிறாங்க, திருநாமம் குறைச்சி. அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் செய்கிறாங்க. ஸோ இப்போ நான் போகும்போது எனக்கு 1 hour முடிஞ்சிருச்சு தரிசனம். எனக்கு அப்புறம் போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டைமில். இப்போ இந்த அலங்காரத்துக்கும் நெய்வேத்தியத்துக்கும் எப்படியும் ஒரு மினிமம் 3/4 மணி நேரம் வச்சுக்கிட்டா கூட ஸோ நேச்சுரலி வெயிட் பண்ண வச்சுருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கும். 12 மணிக்கு அலங்காரம் செய்கிறாங்க நேத்திர தரிசனத்தில் பெருமாளை. அதுக்கப்புறமா நெய்வேத்தியம். அதுக்கப்புறம் பொது தரிசனத்தில் நேற்று போயிருந்தோம் அப்படின்னா நேத்திர தரிசனத்தில் பெருமாளை சேவிச்சிருப்போம். காலையில் போனவங்களுக்கு வைர கிரீடம் தங்க கவசத்தில் பெருமாள் இருந்திருப்பார். மேபி மாலையில் இருந்தாங்களான்னு எனக்கு தெரியாது. நாங்கள் போகும்போது மாலை இல்லை, தங்க கவசம் பளிச்சுன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நேத்திர தரிசனம். ஸோ நாங்கள் போனது அந்த சைடும் இல்லாமல் இந்த சைடும் இல்லாமல் மிடில் இருக்கலாம். அண்ட் சாயந்தரம் நேற்று சாயந்தரத்துக்கு மேலே தரிசனம் போயிருந்தீங்கன்னா பூலங்கி சேவால பெருமாளை சேவிச்சிருக்கலாம். பூலங்கி சேவால யாரும் பார்த்ததா சொல்லலை. 12 மணிக்கு மேலே நேத்திர தரிசனம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சுவாமியும் சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து வராக சுவாமி கோயிலுக்கு தரிசனத்துக்கு வந்தோம். கூட்டம் ரொம்ப கிடையாது. அதுக்கப்புறம் மொபைல் எடுத்துக்கிட்டு அன்னப்பிரசாதத்துக்கு சாப்பிட வந்தோம். டைரெக்டாக க்யூ லைன். அன்னப்பிரசாதம்லேயும் க்ரௌட் இல்லை. வெளியில் வந்து ஃப்ரீ பஸ் ஏறி சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம் டிப்பு போகிறதுக்காக. பூராபிஷேகம் 3 கோட்டா கல்யாணோத்சவம் இருந்தது. வியாழக்கிழமைகளில் சுப்பிரபாதம் சேவை இருக்காது, எப்போவுமே வெள்ளிக்கிழமை கொண்டானது. போய் பார்த்தா அவ்வளோ பெரிய க்ரௌடு. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் போல இருக்குது. சரி ட்ரெயினை மிஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ரேணிகுண்டாலேருந்து திருமலாக்கு வரத்துப்போ 1 வேவாக தான் நம்ம டிக்கெட் எடுக்க முடியும். இதே திருப்பதியிலேருந்து திருமலாக்கு வரோன்னா 2 வே எடுத்துக்கலாம். ஸோ தட் 20 ரூபாய் கம்மியும் பண்ணிப்பாங்க. அதில் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் இன்னொரு 20 ரூபாயும் குறைச்சிப்பாங்க 60 வயசுக்கு மேலே இருந்தால். நான் ரேணிகுண்டாலேருந்து வந்ததுனால எகெயின் ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்டில் தான் பஸ் ஏறினேன். 90 ரூபாய் கீழ் திருப்பதிக்கு. இறங்கினா நிறைய போலீஸ் அங்கங்கே இருந்தாங்க. அப்போ தான் கேட்டேன் ஏன் இவ்வளோ போலீஸ் இருக்காங்க அப்படின்னு. கேட்டப்போ ஏபிசிஎம் வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாளைக்கு திருமலைக்கு தரிசனத்துக்கு வராங்க போல இருக்கு. அவங்க பேரன் அவங்களுக்கு பர்த்டே அப்படிங்கிறதுக்காக. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து 20 ரூபாய் லோக்கல் பஸ்ஸு. ரேணிகுண்டாக்கு வந்து 6 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டேன். 6:50க்கு சிஎஸ்எம்டி ட்ரெயின் ரிட்டர்ன் வர்றது ஊருக்கு சென்னைக்கு. எடுக்கிறது கரெக்டாக எடுத்துட்டாங்க. 1.5 மணி நேரம் டிலே. ஸோ எக்மோருக்கு வரத்துக்கே 11:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ரெயின் பிடிச்சி எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நேற்று நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. இப்போ நேத்திர தரிசனம் இல்லை, வியாழக்கிழமை இல்லை அப்படின்னா ஃபுல் டேவும் நம்ம தங்க கவசம் வைர கிரீடத்தில் சேவிச்சிருக்கலாம் பெருமாளை. நேத்திர தரிசனங்கிறனால அலங்காரம் மாற்றி நாங்கள் மத்தியானம். நீங்கள் தரிசனம் பார்க்க வந்திருந்தீங்கன்னா நேற்று உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நாதநீராஞ்சன மண்டபத்தில் நேற்று சாயந்தரம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் பிரதர் அவங்க சங்கர் மகாதேவன் சாரோட ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் போய் பார்க்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அவங்களையும் பார்க்க முடியல. தாயார்கிட்டையும் அடுத்த அபிஷேகத்தில் வந்து உன்னை சேவிக்கிறேன் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் கேட்டுட்டு லட்டு வாங்கலை. என்னோடய லட்டு டிக்கெட்டை அங்கே எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னு சொன்னலாம், அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னோடய கசன் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க.
ஏறும்போது இருக்கிற ஒரு சந்தோஷம் இறங்கும்போது அப்படியே குறைஞ்சிரும். அடுத்து எப்போ வருவோம் அப்படிங்கிற ஒரு தாட்டோட முந்தானேத்து நைட்டு சென்னையிலுமே நல்ல இடியுடன் கூடிய மழை கிளம்புறப்பவும் கூட. அண்டு திருமலாலேயும் மழை அப்படி தான். அதனால் கொடையெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பட் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்குமே வெயில் தான் இருந்தது. நான் கிளம்பி வர்றப்போ தான் அந்த வெயில் லைட்டாக மாறி வானம் அப்படியே மழைக்கு ரெடியாக இருந்த மாதிரி இருந்தது. தேங்க்யூ.